ஆலங்குளத்தில் கல் இறக்கியதாக இளைஞரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம். போலீஸ் எஸ்ஐ இசக்கிராஜா சஸ்பெண்ட். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல கல் இறக்குனதாவும் போலீசார தாக்குனதாவும் சொல்லி இளைஞர் மணிகண்டன் அப்படிங்கிறவரை போலீசார் துப்பாக்கியால சுட்ட சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இளைஞரோட உறவினர்கள் அப்புறம் அரசியல் கட்சிகள் எஸ்ஐ இசக்கிராஜாவை கைது செய்ய கோரி ஆலங்குளத்துல போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த நிலையில இசக்கிராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய மருதம்புத்தூரை சேர்ந்தவர் தான் பெருமாள் சேட். இவரோட பையன் மணிகண்டன் 32 வயசு ஆகுது இவருக்கு. அந்த பகுதியில பனை ஏறக்கூடிய தொழில் விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில மருதம்புத்தூர் பகுதியில கள் விற்பனை நடக்கிறதா வந்த புகாரோட பேருல மணிகண்டன் தோட்டத்துல ஆலங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா அப்புறம் 2 போலீசார் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல இருந்த மணிகண்டன் அவரோட அப்பா பெருமாள் சேட் இவங்கள கூட்டிட்டு போய் பனைமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்காங்க. மணிகண்டனை பனைமரத்து மேல ஏறி பானையை எடுக்க போலீசார் வற்புறுத்தினதா சொல்லப்படுது. இதனால அவர் மரத்துல ஏறிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கிருந்த மணிகண்டனோட சகோதரர் சிவபொன்ராஜ் அவரோட பொண்ணு பிரதீபா இவங்கள போலீசார் தரக்குறைவாவும் ஆபாசமாவும் பேசினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க நின்னுகிட்டு இருந்த சிறுமி பிரதீபாவையும் போலீசார் கீழே தள்ளிவிட்டதா சொல்லப்படுது. இத பார்த்த மணிகண்டன் இசக்கிராஜா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு தாக்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ ஏற்பட்ட தள்ளு முள்ளுவுல இசக்கிராஜா காயமடைஞ்சிருக்காரு. அவரோட தலையில இருந்து ரத்தம் கொட்டி இருக்கு. உடனே அவரு தான் வச்சிருந்த துப்பாக்கியால மணிகண்டனை நோக்கி 4 தடவை சுட்டிருக்காரு. இதுல 2 குண்டுகள் அவரோட கால்கள்ல பட்டு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இசக்கிராஜா அப்புறம் மணிகண்டன் இவங்க தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சு போகப்பட்டிருக்காங்க. அங்க அவங்க 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. இந்த சம்பவம் பத்தி தெரிஞ்சதும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஆலங்குளம் முக்கூடல் சாலையில ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆலங்குளத்துல இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு முன்னாடி குவிஞ்சு எஸ்ஐ இசக்கிராஜா மேல நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினாங்க. அதுல நாம் தமிழர், காங்கிரஸ் மாதிரியான கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சதால ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாட்சன் ஜோஸ் அப்புறம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ சம்பந்தமே இல்லாம சாதாரண விவசாயி மேல துப்பாக்கி சூடு நடத்தின எஸ்ஐ மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம மணிகண்டன் குடும்பத்தினர் கொடுத்த புகாரோட பேர்ல 3 போலீசார் ஆபாசமா பேசுதல், கொலை முயற்சி, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கடுமையான காயம் ஏற்படுத்துதல் மாதிரியான 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில எஸ்ஐ இசக்கிராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ சஸ்பெண்ட் நடவடிக்கை பாஞ்சிருக்கு. இசக்கிராஜா போன சில வருஷத்துக்கு முன்னாடி நீராவி முருகன் அப்படிங்கிறவரை என்கவுண்டர் செஞ்சவர் ஆவாரு. கட்ட பஞ்சாயத்துகள்ல ஈடுபட்டதா எழுந்த புகாரோட அடிப்படையில வடக்கு மண்டலத்துக்கு சமீபத்துல பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு. தொடர்ந்து கோவில்பட்டிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இப்போ ஆலங்குளம் போலீஸ் நிலையத்துல பணியாற்றி வராரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.